ஹாய்ங்க, இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். குக்கரில் தான் இன்றைக்கி வந்து வேக வைக்கிறோம். உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சோம்னாலே போதும். நம்ம வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குழையிற அளவுக்கு வேக வைக்க வேணாம். இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு சேர்க்குற மசாலா பொடி எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துட்டு நல்லா காரமான 4 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம். நல்லா இது வறுக்கிறப்ப நல்லா வாசனை வந்துருச்சுனாலே நமக்கு இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வருங்க. அவ்வளோதான் வந்து நம்ம மசாலா வந்து வணங்கிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சுக்கலாம். இது வந்து 4 உருளைக்கிழங்குக்கான மசாலா அளவு தான். இப்போ வந்து வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கிக்கலாம். தோல் நீக்கி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவு வதங்கினாலே போதும். பூண்டு வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதையும் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு. இப்போ வந்து இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ வந்து இது கூட தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தரம் கிளறி விட்டுறலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டு இது கூட சேர்த்து ஒரு தரம் வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம இதை வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப கிளறினோம்னா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப உடஞ்சிரும். உருளைக்கிழங்கு உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறுங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தரம் கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு இப்போ வந்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் எடுத்து ஒரு 2-3 தடவை இதே மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.